சுத்தமாக டைம் இல்லை, பயங்கரமாக எனக்கு வந்து ஸ்வெட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஹாய் காய்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மேக்கப் பண்ணிட்டு, மேக்கப்னால் ரொம்ப பெரிய அளவு இல்லை, சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணிட்டு நான் வந்து கடைக்கு போகிறேன், அதுவும் நல்ல கடைக்கு போகிறேன். அதனால் வந்து ஒரு சும்மா ஒரு சிம்பிளான மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு நம்ம வந்து டம்மாலும் ஓடிடுவோம். ஸோ ஒரு குட்டி வீடியோ, ஓகே, டக்குன்னு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னோட மூஞ்சில் வந்து நல்லா பல்பு சைஸில் ஒருத்தர் இருக்கான். ஸோ வந்து இப்போ நான் மூஞ்சிலாம் கல்வி தான் உட்காந்துருக்கேன், ஆனால் வந்து வேர்க்குது, எனக்கு இது வெயில் கடவுள் வேர்க்குது, ஏசி எதுவும் போடல. பட் அதை விடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இவன் இருக்கான் இல்லையா, இவன் வந்து எவ்வளோ பெருசாக அப்படியே வெறுப்பாக அப்படி இருக்கான். என்ன பண்ணணும்னா, இந்த பெராக்ளின் 5% அப்படின்னு ஒரு ஜெல் இருக்குது. ஸோ இந்த ஜெல்லை வந்து என்ன பண்ணோம், கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக கண்ணுக்கே தெரியாத அளவு கொஞ்சமாக எடுத்து ஸ்டார்டிங்கே இவன் மேலே இப்படி வச்சுருவேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்லாம் போட்டு கொஞ்சம் கிளம்பிட்டதுக்கப்புறம் அவன் வந்து பிஞ்சு வந்துடுவான். அதனால் வந்து அவன் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, என்னோடய ஸ்கின்னில் வந்து நான் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன். என்னோட ஸ்கின்னில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எதுவுமே போடல. ஓகே, ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாய்ஸ்சரைசரு சன்ஸ்க்ரீன் தனித்தனியாக நம்மளாம் போட வேணாம், ரெண்டுமே சேர்த்த மாதிரி ஒன்று போட்டுப்போம். ஸோ இது வந்து எபிசாஃப்டோட ஏசி க்ரீம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இது நல்லா எப்பவுமே எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நீங்கள் வந்து போடுங்க. கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அளவு எடுத்துக்கிறேன். மூஞ்சி குட்டி மூஞ்சி தான் இப்போ ஆயிடுச்சு. ஆக்சுவலி நல்ல பெரிய முகமாக தான் இருந்தது, நான் வந்து ரொம்ப ஒல்லி ஆகிட்டு இருக்கேன் போல. இது வந்து சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர். காதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. இப்போ நான் வந்து ஆயில்மெண்ட் போட்டிருக்கேன், அதனால் அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு அதை சுற்றி அப்படியே அப்ளை பண்ணிப்போம். அது வந்து காயணும். இப்போ நான் ஃபேன் போடல, ஃபேன் போட்டால் டாங்க சவுண்டு கேட்கும், அதனால அது ஒரு விருப்பு. சரி, ஓகே. பவுடர் தான் வச்சு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஜென்ரலாக போட மாட்டேன். ஏன்னா போடணும்னு ஒரு ஆசை தான், ஆனால் வந்து ஸ்கின் சரியில்லை, அது ஒரு கேவலமான ஸ்கின்னாக இருக்கிறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. இது வந்து ஒரு டார்க் ஷேட், இது வந்து மார்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. ஸோ இது குட்டி க்யூட் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து அவுட்டர் பார்ட்டில், இது வந்து இன்னர் பார்ட்டில். ஓகே, ஸோ இப்போ போடலாம். கண்ணு தெரியல, ஐயோ கண்ணாடி வேணுமே. ஓகே, நான் வந்து வந்துட்டேன். ஸோ இதில் இருக்க கண்ணாடி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி கையில் வந்து நமக்கு வந்து மிச்சம் மீதி வரும். ஸோ அதை என்ன பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, கண்ணுக்கு மேலுக்கு இப்படி வந்து போட்டுக்கட்டும் இல்லை போடணும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அப்போ என்ன பண்ணணும், இதுவோ வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட நோஸ் மேலே. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா, ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா மஸ்காராலாம் போடுவேன். பட் எனக்கு இப்போ போடவே தோணலை, ஏன்னா அது போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பட் அதை ரிமூவ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது கடுப்பாக இருக்குது. நான் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். அதனால் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ இதிலே என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக அப்படி டிப் பண்ணி என் கண்ணுக்கு கீழே நான் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ராடக்ட் வச்சு தான் என்னோட வந்து ஹேர் வந்து நான் சீவ போகிறேன். என்னென்னா, இது ஒன்றும் இல்லை, ஹேர் வால்யூமனைசர். இது வந்து அமேசான்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ஒன்று. ஸோ இது வந்து என்னோடய கிளைண்ட்டுக்குமே நான் யூஸ் பண்ணேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றதுனால நான் நிறைய மேக்கப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ நிறைய என்னோடய கிளைண்ட்டுக்குமே நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா அகோரோ வால்யூம்னைசர் ஹேர் ட்ரையர் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 ஹீட் அண்ட் 2 ஸ்பீட் செட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் ஆல்சோ இதில் வந்து செராமிக் கோட் வச்சு இந்த ப்ரஷஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்குறோம், நல்ல பிராண்டாக இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஹேர் வால்யூமனைசர். ஓகே, ஸோ இதோட பிரிசில்ஸ் வந்து நம்ம வந்து சீப்பாகவும் வாரிக்கலாம், இல்லை வந்து ஹீட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து கர்ல் பண்ணி விடுறச்சு அது கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவும் கொஞ்சம் லென்த்தாகவும் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ நம்மளோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு ஷைனோடு இது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை வச்சு என்ன பண்ணுறேன்னா, தலை ஃபுல்லாக கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
இப்படி மொத்தமாகவே எடுத்து நான் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. இப்படி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகே, நீட்டாக இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பவுன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து கேர்ள்ஸ் பண்ணுவீங்களா, டெய்லி கேர்ள்ஸ் பண்ணுவியா அப்படின்னு. கேர்ள்ஸ்லாம் இல்லை, இதுதான் பண்ணுறேன். ஸோ இது பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு கேர்ள்ஸ் மாதிரியும் இருக்கும், ஹேர் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இது ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் ஃபார் எவ்ரி பெண்களுக்கு. ஓகே கைஸ், நான் அவ்வளோதான் கிளம்பிட்டேன். அண்ட் என்னோட ஃபைனல் லுக் வந்து இதுதான். நான் சும்மா 2 ஹேர் வச்சு எப்பவுமே கிளிப் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நான் வந்து சும்மா பேசிக்காக பண்ணியிருக்கேன். அண்ட்